இந்த மனிதர்கள் இந்த ஸ்ட்ரே டாக்ஸையும் இந்த ஸ்ட்ரே கேட்ஸையும் பெரும்பாலும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பயங்கரமான டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. போன வாட்டி போன சண்டே என்னாச்சுன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு டாகு வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு சடனாக வாமிட்டு, பிளட்டு, மோஷன் பார்ட்டில் பிளட்டு, மூக்கில் பிளட்டு, வாயில் பிளட்டுன்னு பயங்கரமாக துடிச்சு வந்து இறந்து போச்சு. நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு இருக்கும். அப்போ வந்து இன்னொரு டாக், அந்த டாகு குட்டி போட்டிருக்கு, அதோட குட்டிகளோடு இருக்குது. அது வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரும்போது ரொம்ப ப்ரூட்டலாக துடிச்சு பயங்கரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போகிற அளவுக்கு வந்து பாய்சன் வச்சுருக்காங்க. இதுக்காக இவ்வளோ ப்ரூட்டலாக இவ்வளோ க்ரூயலாக நீங்கள் கொல்லணும்? அப்படி என்ன துடிச்சு சாகிற அளவுக்கு கொண்டுட்டு இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ வாழ்ந்துடுவாங்களா? புலிகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, வனவிலங்குகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, அதை வந்து டாக்டர்ஸ் போட்டு பார்த்துக்கிறீங்க, ஜூ வச்சு பார்த்துக்கிறீங்க, அதை வந்து நல்லா நீங்கள் கேர் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரீட் டாகோ கேட்டோ இல்லை மற்ற உயிரினங்களோ உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுது? கவர்மெண்ட் என்ன மனுஷங்களுக்கும் மாட்டுக்கும் மட்டும்தானா? மற்ற விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு இல்லையா? எக்காலஜியில் விலங்குகளோட ரோல் இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு விஷனரி தாட் இருக்காதா இந்த கவர்மெண்ட்டுக்கு? இந்த மனுஷங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு தாட்டே உங்களுக்கு தோணாதா? அப்படி என்னத்தை தான் நீங்கள் வந்து பெருசாக சாதிச்சு அப்படி என்ன தான் பண்ண போகிறீங்க? ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனா. ஸோ இந்த வீடியோ நான் பேசுகிறதுக்கான காரணம், நான் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். ஸோ அதுக்கான காரணத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அண்ட் இது நிறைய மக்களை ரீச் ஆகணும். ப்ளஸ் ஒரு விழிப்புணர்வாவது குறைஞ்சபட்சம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவை பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து டாக்ஸ் ப்ளஸ் கேட்ஸ் பற்றி, முக்கியமாக ஸ்ட்ரே டாக்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரே கேட்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். இந்த மனிதர்கள் இந்த ஸ்ட்ரே டாக்ஸையும் இந்த ஸ்ட்ரே கேட்ஸையும் பெரும்பாலும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பயங்கரமான டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் உயிர்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை பேசணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை பற்றியும் என்னோடய கிராமத்தை பற்றியும் சொல்லணுன்னா, என்னோடய ஊர் வந்து ஒரு கம்ப்ளீட் பியோர் கிராமம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக டாக் வளர்க்குறோம். ஆனால் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய டாக்ஸ் இருந்தது கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாக் தான் இருக்கும். அதை கூட சில நேரங்களில் நிறைய பேர் பாய்சன் வச்சு கொண்டிருக்காங்க. அண்ட் அந்த நேரங்களில் அந்த கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுதான் விதின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். இந்த மாதிரி கதைகளை நான் நிறைய இடங்களில் வெளியிலேருந்து கேள்விப்படுறேன், செய்திகளில் படிக்கிறேன். அண்ட் நான் வந்து 2019 ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீடு வந்து ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது. ஏரியிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே வந்து நம்ம வாக்கிங் போகிற போது பார்ப்பேன், அங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸு, கேட்ஸு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய நேரங்களில் வந்து கட்டி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது அது கத்தும்போது கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கக்கூடியவங்க அதை வந்து அவுத்து விட தான் செய்வாங்க. அதனால் நான் வந்து அதை அவுத்து விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நானும் என்னோடய லாஸ்ட் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அதை வந்து எங்களோட தெரிஞ்ச சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸு, சில குரூப்ஸு இதிலெல்லாம் போட்டுட்டு அதை வந்து நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணி யாருக்காவது கொடுத்துருவோம். நல்லா அன்பாக வளர்க்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் வந்து அதை கொடுத்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து டாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த டாக்ஸ் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது தெருவில் விட்டுட்டு போன டாக்ஸாக எங்கள் வீட்டில் அது இருக்குது. இவ்வளோ நாளாக 5-6 வருஷமாக அது வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஃபீமேல் டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் வாங்க விரும்புறது கிடையாது. அதனால் வந்து இங்கே தான் இருந்தது. அதை நாங்கள் சாப்பாடு போடுறதோ, அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் ட்ரீட் பண்ணுறதோ அது நல்லா பார்த்துக்கிட்டோம். இட் இஸ் நாட் வெரி மச் ஹார்ம்ஃபுல். அது ரொம்ப அன்பாக பார்த்துக்கும். அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி, அதோட குழந்தைகளையும் சரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஒரு பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு இப்போ டாக் மேலே விருப்பம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக் எப்படி பிஹேவ் பண்ணும், பழகிறவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்
போன வாட்டி போன சண்டே என்னாச்சுன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு டாகு வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு சடனாக வாமிட்டு, பிளட்டு, மோஷன் பாட்டில் பிளட்டு, மூக்கில் பிளட்டு, வாயில் பிளட்டுன்னு பயங்கரமாக துடிச்சு வந்து இறந்து போச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா அது ஏதோ ஆக்சிடென்டலாக போய் என்னத்தையும் சாப்பிட்டு வந்துடுச்சு போல் இருக்குது, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எடுத்து புதைச்சிட்டு அமைதியாக ஆயிட்டோம். நான் அதை பற்றி சோஷியல் மீடியாவில் கூட சில போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு இருக்கும். அப்போ வந்து இன்னொரு டாக், அந்த டாகு குட்டி போட்டிருக்கு, அதோட குட்டிகளோடு இருக்குது. அது வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரும்போது ரொம்ப ப்ரூட்டலாக துடிச்சு பயங்கரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போகிற அளவுக்கு வந்து பாய்சன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாகு முந்தான 2 நாளைக்கு முன்னாடி சண்டே செத்து போன டாகும் இந்த மாதிரி தான் பாய்சன் வச்சு கொண்டிருக்காங்க. ஸோ நான் டாக் அப்போ அது ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சி விட்டேன். 2வது டாக் கொன்னப்போ நான் வந்து இதுக்கு மேலே சும்மா இருக்க வேண்டாம், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணேன். நைட்டு ஒரு 11:30 மேலே கால் பண்ணேன். எமர்ஜென்சிலேருந்து அவங்க ஃபோன் எடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, தீவட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. காலையில் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எழுதிட்டு போயிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் அவங்க பேசின விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. யாரோ பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு நான் சொன்னால், அவங்க யார் பாய்சன் வச்சு கொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் போய் அவங்கள கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துலேருந்து தாங்க வருது, அந்த இடத்த சார்ந்தவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு நான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்க பேசின விஷயமே டோட்டலாக எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ப்ளஸ் அவங்க ஒரு ஆஃபீஸர் அனுப்பி அங்கே என்கொயரி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. இன்னொன்று அவங்க எனக்கு சொன்ன கைடன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி நீங்கள் ஸ்ட்ரீட் டாகை ட்ரீட் பண்ணணும், அது எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு சொன்ன கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக அப்படி என்ன பாவம் பண்ணிச்சு அந்த டாக்ஸு, அப்படி என்ன பாவம் பண்ணிடுச்சு அந்த கேட்ஸு? எதுக்காக இவ்வளோ ப்ரூட்டலாக இவ்வளோ க்ரூயலாக நீங்கள் கொல்லணும்? அப்படி என்ன துடிச்சு சாகிற அளவுக்கு கொண்டுட்டு இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ வாழ்ந்துடுவாங்களா? இல்லை அப்படி என்ன வச்சுக்கிட்டு வாழலான்னு சொல்லிட்டு இவ்வளோ கன்னிங்காக இவ்வளோ க்ரூயலாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. என்னால் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது டாக்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் ஏற்படுத்துது, டாக்ஸ்னால ரேபிஸ் பரவுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாருமே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து டாக்ஸ் வந்து இவ்வளோ நோய்களை பரப்புது, இவ்வளோ பிரச்சனைகளை அட்டாக் பண்ணுதுன்னா அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது யாரோட தப்பு? இப்போ புலிகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, வனவிலங்குகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, அதை வந்து டாக்டர்ஸ் போட்டு பார்த்துக்கிறீங்க, ஜூ வச்சு பார்த்துக்கிறீங்க, அதை வந்து நல்லா நீங்கள் கேர் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரீட் டாகோ கேட்டோ இல்லை மற்ற உயிரினங்களோ உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுது? அது ஏன் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கோ அது சரி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசியில், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில், ஒரு ஃபண்டிங்கில் இதெல்லாம் சரி பண்ணணும்னு தோணவே இல்லை? இந்த கடந்த 12 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த டாக்ஸுக்கு கேட்ஸுக்கு, அது ஏபிசி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கு? அப்படி எப்படி இதோட பாப்புலேஷன் இவ்வளோ மல்டிப்ளை ஆகிடுச்சு? மக்கள் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் எப்படி கொண்டுட்டு வந்து அதை தெருவில் விட்டுட்டு போகிறாங்க? அப்படியே நம்ம வந்து எடுத்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலோ இல்லை கொஞ்சம் சாப்பாடு போட்டாலோ அது மேலே அந்த போடுறவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறதுன்னு இவ்வளோ கன்னிங்காக இவ்வளோ க்ரூயலாக நடந்துக்கிட்டு எல்லாருமே எத்தனை வருஷம் வாழ்வீங்க? 2000 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? இல்லை 5000 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? இல்லை எனக்கு புரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அனிமல்ஸ் மட்டும்தான் அட்டாக் பண்ணுதா? புலிகள் அட்டாக் பண்ணுது, யானைகள் அட்டாக் பண்ணுது, எல்லா உயிரினங்களும் அட்டாக் பண்ணுது. மனுஷங்க அட்டாக் பண்ணலையா? மனுஷன் பெத்த அம்மாவை கொல்லலையா? மனுஷன் பொண்டாட்டியை கொல்லலையா? பொண்ணுங்க பெத்த குழந்தைய விஷம் வச்சு கொல்லலையா? எல்லா குற்றங்களும் மனுஷங்க பண்ணலையா? பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அவங்கள என்ன பண்ணுறீங்க? அவங்கள வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து ஜெயில் அமைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இன்ஸ்டியூட்ஸ் வைக்கிறீங்க. ஆனால் ஒரு அனிமலுக்கு வந்து உங்களுக்கு ஏன் அந்தளவுக்கு ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணுறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு வன்மம், வக்ரம்? ஏன் இப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப என்னால் என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆக்சுவலாக அந்தளவுக்கு எனக்கு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த மனுஷங்க இவ்வளோ மோசமாக அவங்க வந்து அதை ட்ரீட் பண்ணுறதை பார்த்தா. அதுக்காக நான் வந்து அனிமல்ஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணணும், நம்ம அமைதியாக போவோம்னு சொல்லலை.
அதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும், அதை பண்படுத்தணும். அதுக்கு தானே கவர்மெண்ட் என்ன மனுஷங்களுக்கும் மாட்டுக்கும் மட்டும்தானா? மற்ற விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு இல்லையா? எக்காலஜியில் விலங்குகளோட ரோல் இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு விஷனரி தாட் இருக்காதா இந்த கவர்மெண்ட்டுக்கு? இந்த மனுஷங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு தாட்டே உங்களுக்கு தோணாதா? அப்படி என்னத்தை தான் நீங்கள் பெருசாக சாதிச்சு அப்படி என்ன தான் பண்ண போகிறீங்க? எத்தனாயிரம் வருஷம் வாழுவீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாவது அனிமல்ஸ்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்தளவுக்கு கொடூரமாக கண்ணிங்க கொள்ளாதீங்க. அது ரொம்ப மோசமான விஷயம். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதை விட மோசமான சாவு தான் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இது நிறைய பேர் பாருங்கள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சமாவது கொஞ்சம் அன்பாக ஒரு கருணையோடு நடத்துங்க. எல்லா உயிர்களையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி தயவு செஞ்சு நடத்தாதீங்க. ரேபிஸ் நோய் வருதுன்னா ரேபிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணலையா? எய்ட்ஸு கண்ட்ரோல் பண்ணலையா? இல்லை மற்ற பெருச்சாளிக்கிட்டேருந்து வந்த நோய்களை கண்ட்ரோல் பண்ணலையா? எல்லா நோய்களும் கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுதானே அரசோட வேலை. அதுதானேங்க நீங்கள் பண்ணணும். அப்புறம் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? அப்புறம் என்ன பண்ணுறீங்க? மக்கள் ஒரு சைடு ப்ரூட்டலாக கன்னிங்காக இருந்தால் கவர்மெண்ட் ஒரு சைடு ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன இதெல்லாம்? எதுக்காக? மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஊரும் உலகமுமா? மற்ற உயிர்களுக்கு கிடையாதா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னால் தாங்கவே முடியல. அது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஸோ இந்த இறந்து போன 2 உயிர்களுக்கும் நீதி கிடைக்கணும். ப்ளஸ் மற்ற அனிமல்ஸை அவங்க கொல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்து இந்த பொது இடத்துல வைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கொஞ்சமாவது மெர்சியோடு நடந்துக்கோங்க. நோய்களை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கான மெஷர்ஸ் எடுங்க. அதுக்கான பாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்கீம்ஸ் கொண்டுடுவாங்க. அதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணுங்கள். அதை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வேலை. கவர்மெண்ட் அதுதான் உங்களோட வேலை. தயவு செஞ்சு பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஆல்.